உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி அலசல் என்ன தெரியுமா? இன்றைக்கு பனையூரில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வும் சந்திப்பும் என்ன அப்படின்னா, வெளியே அனுப்பப்பட்ட புசி ஆனந்த் தாவேகாவில் நடப்பது என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்தது. இன்னைக்கு அதை முக்கிய செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன கட்சியினுடைய பொதுச் செயலாளரை வெளியே அனுப்பிட்டாங்களா, என்ன நடக்கிறது அப்படின்ற அந்த ஆர்வத்தோடு நாமும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை கேட்டோம். இன்றைக்கு பனையூரில் நடந்தது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய நிர்வாகிகளுடைய தேர்வு, ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்களை நேரில் அழைத்து நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நியமன ஆணைகளை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயே நேரடியாக வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு ஏற்றார் போல மாவட்டங்களை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடிலாம் ஒரிஜினலாக எத்தனை மாவட்டம், 26 மாவட்டம்னா 26 மாவட்டம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம்லாம் கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியுமே ஒரு மாவட்டம் அப்படின்னு சில கட்சிகள் இருக்குது. இங்கே தாவேகால 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகள் இருந்தாலும் கூட 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு 19 மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமே நியமன ஆணையை வழங்கி அவர்களுக்கு வெள்ளி நாணயம் வழங்கி அவர்களோடு பேசி இருக்கிறார். இந்த 19 மாவட்டங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தவற்றையும் பேசி சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய 101 மாவட்டங்களில் இந்த புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுறாங்க. இவர்களுடைய தேர்வில் போட்டி இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது அப்படின்ற குரல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இது இன்னும் அடுத்த 4 நாட்கள் வரை தொடரும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஏன் திரு ஆனந்த் வெளியே அனுப்பப்பட்டார் அப்படின்ற கேள்வி வருகிறது. நிர்வாகிகளை தேர்வு செய்தது திரு ஆனந்த் தான் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர். விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள், அதிலே பெரும்பாலானவங்க ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் இயக்கமாக இருப்பதும் அரசியல் கட்சியாக மாறுறப்பவும் இங்கே பொறுப்புகள், புதிய புதிய பொறுப்புகள் உருவாகிறது. இன்னொன்று, இங்கே தேர்வு பண்ணப்படக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பெயர் பட்டியலெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கணும். ஸோ அதை முறைப்படி பொறுப்புகளை நிர்வாகிகளை அவர் தேர்வு செய்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் திரு புசி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்தது நியாயமாக, எந்த சமரசமும் இல்லாமல் தேர்வு பண்ணாரா அப்படின்ற கேள்விகளை பலருக்கு உள்ளே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, சிலருக்கு இதனால் அதிருப்தி இருந்தது. அதனால அப்பேற்பட்டவர்கள், அதாவது திரு ஆனந்த் அவர்கள் தேர்வு பண்ணிட்டார், ஏன்னா அவர் தான் முன்னிலையில் நின்று தேர்வு பண்ணார், பலருடைய ஆலோசனைகளையும் கேட்டு நியாயமாக தேர்வு பண்ணார் அப்படின்றாங்க. அதில் எதிர்தரப்பினர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் அழைத்து சமாதானம் செய்தார் நடிகர் விஜய். அது எப்படி அப்படின்னா தனித்தனியே, ஏன்னா ஆனந்த் அவர்களை வைத்து கொண்டு ஒருவர் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிக்கு எதிராக இருக்காருன்னா அவரையும் வைத்துக்கொண்டு பேசினா சரியா இருக்காதுன்றதால அந்த நபரை தனியாகவும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகியை தனியாகவும் அழைத்து விஜய் அவரிடம் பேசியிருக்கிறார் அப்படின்னு உள்ளிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழலில் தான் திரு ஆனந்த் அவர்கள் இருந்தால், இப்போ ஒருவேளை அவங்க ஆனந்தை பற்றி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ விவாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவருக்கு கூட மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அல்லது ஆனந்த் பற்றி ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா விஜய் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் கூட அவர் வெளியே அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு அந்த நிர்வாகிகளோடு பேசி ஒரு சமாதான முடிவை தான் விஜய் எடுத்தார் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அதுதான் தனித்தனியாக சந்தித்த ஆலோசனை. அந்த நேரத்தில் தேர்வு செய்தது, அந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தது ஆனந்தாக இருந்தாலும் அவர் வெளியே அனுப்பப்பட்டு கட்சியினுடைய தலைவர் அவர்களிடம் பேசியிருக்கிறார். சரி, இப்போது ஏன் இது பேசு பொருளாகுது அப்படின்னா, நாம் கடந்த மாதம் பார்த்தோம், பூதாகரமான ஒரு ஆடியோ வந்தது. வியூக வகுப்பாளர் ஒருவர் பேசினதில் திரு புசி ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் விமர்சிச்சிருந்தார். அதன் பிறகு ஒரு கூட்டம் நடந்தது, அதில் திரு ஆனந்த் அவர்கள்லாம் பேசினதை நம்ம பார்த்தோம். அது அந்த ஆடியோ சர்ச்சை ஒருபுறம் இருக்க, அடுத்தது இன்னொரு ஆடியோ வந்தது, பதவிகளுக்கு பணம் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆடியோ வந்தது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டப்போ, இல்லை முன்னாடி இருந்த நிர்வாகிகள், அதாவது கட்சியாவதற்கு முன்பு இருந்த மக்கள் மன்ற நிர்வாகிகள் யாரோ சிலர் பேசுனாங்க அப்படின்ற விஷயங்களை உள்ளிருந்து சிலர் சொன்னாங்க. அதுக்கு கூட திரு ஆனந்த் அவர்கள் யாராவது பணம் வாங்கிட்டு பொறுப்புகள் போட்டால் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதாக தகவல். கடைசியாக நம்ம கேட்டோம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ விவகாரம், அதில் ஆனந்தை பற்றி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முதல்ல. அதன் பிறகு பதவிகளுக்கு பணம் விவகாரம், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ இப்போது திரு புசி ஆனந்த் வெளியே அனுப்பப்பட்டு அங்கே அமர்ந்திருக்கிறார். உள்ள விஜய் தனியாக ஆலோசனை பண்ணுறார். தலைவர் உள்ளே, பொதுச் செயலாளர் வெளியே, என்ன நடக்கிறதுன்னு கேட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனந்த் அவர்கள் மேலே விஜய்க்கு
அதிருப்தி எல்லாம் இல்லை. ஆனால் ஏதாவது கருத்து மாறுபாடுகள் இருந்தால் அதை விஜய் அவர்கள் பேசி சரிப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தான் ஈடுபட்டிருக்காரு. அதனால ஆனந்த் மேல எந்த அதிருப்தியும் இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல தாவேகாவில் என்ன நடக்கிறதுன்னு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.